Hi, I'm Arvind. I'm the founder and CEO of Ashpro Technologies. பேசிக்காக ஆஷ்ப்ரோ எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஆஃப்டர் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஐ கேன் ஏபிள் டு டூ சம் ஃப்ரீலான்சிங் அஸ் அ வெப் டெவலப்பர். ஸோ அப்போ அந்த ஜேர்னியில் நான் நிறைய கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுற சான்சஸ் கிடச்சிது. டியூரிங் த சான்ஸ் எனக்கு நிறைய அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ வெப் டெவலப்மெண்ட் ஏஜென்சியாக அதை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அந்த டைமில் எனக்கு வந்து ஜோஹோலிக்ஸ் அட்டன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடச்சிது. ஸோ ஜோஹோலிக்ஸ் அட்டன் பண்ணப்போ ஐ ஹாவ் அ பெட்டர் ஆப்ஷன் அண்ட் பெட்டர் விசிபிலிட்டி ஆன் ஜோஹோ. லைக் ஜோஹோ ஈகோ சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, ஜோஹோ பேக்கெண்டில் எப்படி ரன் ஆகுதுன்றதுக்கான ஆப்ஷன்ஸ், ஐ மீன் அந்த விசிபிலிட்டி எனக்கு கிடச்சிது. ஸோ ஐ ட்ரை டு ரீச் அவுட் பார்ட்னர்ஸ் டீம். என்னுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஃப்ளோஸ் எல்லாமே நான் அவங்க கூட ஷேர் பண்ணேன். ஸோ அப்போ வந்து என்னாச்சுன்னா எனக்கு மெயினாக கிடைச்ச ப்ராடக்ட் ஜோஹோ காமர்ஸ். பிகாஸ் ஆஃப் ஜோஹோ காமர்ஸ் இட்ஸ் மோர் ரிலேட்டட் டு அவர் வெப் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஆஃப்டர் ஜோஹோ காமர்ஸ் பார்ட்னர்ஷிப் இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் லோ காஸ்ட்டில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோம். பிகாஸ் ஐ நீட் டு நோ த டெக்னாலஜி பிஹைண்ட் ஹவு த ஜோஹோ காமர்ஸ் ஒர்க்ஸ். ஸோ அட்வான்ஸ் லெவல் கஸ்டமைசேஷனும் ஜோஹோ காமர்ஸ்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்ன்ற ஐடியா கிடச்சிது. அதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஆன்போர்டிங்கில் நிறைய அட்வான்ஸ் லெவல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸை இன்க்ளூட் பண்ணோம். ஸோ அது எங்களுடைய டெலிவரபிள்ஸை நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போச்சு. ரைட் நவ் மோர் தென் 100+ e-commerce அரௌண்ட் த குளோப் வி ஆர் டெலிவரிங். அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நாங்கள் டெலிவர் பண்ணியிருக்கோம். என்னுடைய பர்சனல் ஜேர்னியில் ஸோ எதுவுமே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணி த்ரூ அவுட் த ஜேர்னி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு ஸோ இன்றைக்கி நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு நாங்கள் டெலிவர் பண்ணியிருக்கோம். அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த மார்க்கெட்டில் ஜோஹோ காமர்ஸ் ஏன் ஸ்டாண்ட் அவுட் ஆகுது அப்படின்னா, ஜோஹோ காமர்ஸ் இட்ஸ் நாட் ஒன்லி அ சைட் பில்டர். பேசிக்காக இது வந்து ஒரு ஈகோ சிஸ்டம். இன் ஃபியூச்சர் யூ வாண்ட் டு ஸ்கேல் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னா வி ஹேவ் அ லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன். ஜோஹோ காமர்ஸ் டிரான்சாக்ஷன் ஃபீ அப்படின்னு எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல. லாங் டேர்முக்கு ஒரு ஸ்டார்ட் அப்க்கு ஒரு ஃபினான்ஷியல் பர்டனாக இருக்கலாம். ஸோ இது வந்து ஜோஹோ காமர்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணுறதுனால இது ஸ்டாண்ட் அவுட்டாக ஆகுது. எங்ககிட்ட மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் இ-காமர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டு வரப்போ நாங்கள் மேஜராக சஜஸ்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் ஜோஹோ காமர்ஸ். நாங்கள் நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஃபார் அவர் கிளைண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வி பில்ட் கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ்டு கார்ட் பேஜ் based on the cart weight. Automatically the shipping price will be dynamically needs to change. அது வந்து என்னென்னா பை டிஃபால்ட் பேக் எண்டில் நம்மளால் அதை பண்ண முடியும். பட் ஸ்டோர் ஃப்ரண்ட் லெவலில் அதை பண்ணுறப்போ லைக் டைனமிக்காக வி நீட் டு ஷோ த திங்ஸ் டு த கஸ்டமர். ஒன் ஆஃப் த மேஜர் ரெக்யர்மெண்ட்டாக எங்களுக்கு வந்தது என்னென்னா கிளைண்ட் சைட்லேருந்து இட்ஸ் அ ஃபில்டரிங் ஆப்ஷன். ஃபில்டரிங் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது கேட்டகரி ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜில். பட் நம்ம என்ன இங்கே பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தட் கம்ப்ளீட் ஃபில்டரிங் ஆப்ஷனை ஹோம் பேஜில் எனேபிள் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய பிராண்ட்ஸ், மேக்ஸ், மாடல்ஸ் அண்ட் இன்ஜின்ஸை வந்து செப்பரேட்டாக ட்ராப் டவுன்ஸாக கலெக்ட் பண்ணி ஸோ அது ஹோம் பேஜில் என்ன பண்ணியிருந்தோம்னா ட்ராப் டவுன்ஸாக லிஸ்ட் பண்ணியிருந்தோம். இது எங்கே கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் தே டோன்ட் வாண்ட் டு என்டர் பை மேனுவலி. ஸோ இங்கே என்ன ஆகுனா மேனுவல் எரர்ஸை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிவிட்டு ஸோ ஒன்ஸ் அவங்க சர்ச்ன்ற பட்டனை ஹிட் பண்ணுறப்போ எங்களுடைய யூனிவர்சல் சர்ச் கூட அதை இன்டெகிரேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்ச் ரிசல்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் நாங்கள் மேஜராக ஒர்க் பண்ண ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்பிங் ப்ரைஸ் ட்ராக்கர். கிளைண்ட் வந்து அவங்களுடைய ஷிப்பிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1000 rupees தே ஆர் கஸ்டமர் பர்ச்சேசிங் அப்படின்னா தே ஆர் கிவிங் அ ஃப்ரீ ஷிப்பிங். பட் பேக் எண்டில் ஈஸியாக நாங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இந்த ஸ்டோர் ஃப்ரண்ட் லெவலில் வரப்போ லைக் வி ஆர் கிரியேட்டிங் அ பார். அந்த பார் என்ன பண்ணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் பர்ச்சேசிங் அ 600 rupees ப்ராடக்ட் அப்படின்னா யூ ஆட் 400 rupees மோர் இன் யுவர் கார்ட், யூ கெட் அ ஃப்ரீ டெலிவரி அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் பாரை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இது மூலிமா என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செல்லிங் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு. மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் எங்கள் கிட்ட கேட்டு வந்த ஒரு நீடட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட்லி வியூட் ப்ராடக்ட். இது என்னென்னா லைக் நான் வந்து ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட்டை பார்த்துருக்கேன், பிடிபி பேஜ் வரைக்கும் நான் அதை போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இன் ஃபியூச்சர் நான் வரப்போ அந்த ப்ராடக்ட்டை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் எங்கள் கிட்ட ரெக்யர்மெண்ட்டாக கேட்டு வந்திருந்தாங்க. இதுக்கு நாங்கள் கொடுத்த சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரௌசர் லெவலில் ஸ்டோர் ஆகிற கேட்சியை கெட் பண்ணி ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் விசிட்டர் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருக்காங்களோ அதை லிஸ்ட் பண்ணி ஹோம் பேஜில் ஷோ பண்ணியிருந்தோம். நாங்கள் பர்சனலாக வெப் டெவலப்மெண்ட் ஏஜென்சியாக ஸ்டார்ட் பண்ணி பார்ட்னர்ஷிப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களுடைய சர்வீஸ் நாட் ஓன்லி ஃபார் வெப் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஸோ எங்களால் எக்ஸ்டென்சிவ் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் ஒரு கம்ப்ளீட் இ-காமர்ஸ் டெவலப் பண்ணி கொடுக்க முடிஞ்சது. த ஆன்போர்டிங் ப்ராசஸ் ஆஃப் ஜோஹோ காமர்ஸ் இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் வெரி ஸ்மூத். பிகாஸ் நான் ஜோஹோ காமர்ஸ் டீம் கூட காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அந்த வேல்யூபுளான இன்சைட்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. பேரலி என்னென்னா எனக்கு ப்ராப்பராக கைட் பண்ணாங்க. ஸோ எப்படி நான் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா எங்களுடைய பிஸ்னஸ் நீட்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணுறோன்ற லாங் டேர்ம்க்கான கைடன்ஸுமே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. ஐ எம் ப்ரவுட் டு சே ஆஷ்ப்ரோ இஸ் அ ஜோஹோ காமர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்.